பொன்னி சீரியலோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை தான் பொன்னி சீரியல் டீமில் இருக்க நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பொன்னி சீரியல் எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்ததுன்னு. ஸோ ரீசெண்டாக ப்ரொமோ கூட போட்டிருந்தாங்க, இறுதி அத்தியாயத்தை நோக்கி பொன்னி சீரியல் அப்படின்னு. பார்த்ததுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன் அதுக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கதையும் முடிக்கிற மாதிரி கொண்டு போனதுமே ஓகே ஃபைன், அப்புறம் என்ன பண்ணுறது, கதையை முடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நம்ம ஆக்ட்ரஸ் பொன்னியாக நடித்த வைஷுலாம் ஸ்டோரிலாம் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக பொன்னி சீரியலை மிஸ் பண்ண போகிறேன், இந்த வீட்டை மிஸ் பண்ண போகிறேன், மறுபடியும் ஒரு சூப்பரான கம்பேக்கோடு நான் வரேன், கால்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீமில் அது நடிச்சிருக்காங்க இல்லையா, எல்லாருமே அவங்களோட மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ரேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்ஸ் அகெயின் பொன்னி சீரியல் டீம் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நமக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இத்தனை நாளாக பொன்னி சீரியல் ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளும் அப்படி பார்த்துட்டே வந்துட்டோமா, நிச்சயமாக அவங்களும் ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஸோ இத்தனை நாள் ஒரே வீட்டில் ஒரே மாதிரி அந்த ஷூட்டிங்லாம் இருந்துட்டு இப்போ பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது ஆப்வியஸாக கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் தான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், பொன்னி சீரியல் முடிகிறது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லைப்பா இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.